எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 11-12 940ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமிட்டு வாசிக்க வேண்டியது அவசியம். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறு இருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருக்கிறது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு விரோதமாக அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். சிலுவையிலே இயேசுப்பட்ட பாடுகள், அவர் மரித்த மரணம், அதை நினைவு கூறுதல், இது எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது என்கிறதை நிறைய பேர் இன்னும் சரியாக அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கப் போகிற இந்த செய்தியின் வழியாக நீங்கள் அறிவீர்கள், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை ரட்சிக்க இயேசு சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையை சுமந்து பாடுபட்டு மரித்தது இன்றைக்கி நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறது. சபையிலே கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் வைத்திருக்கிறது. நம்மை கவனிக்க, நம்மை வழிநடத்த, நமக்கு போதிக்க போதகர்களை கொடுத்திருப்பது, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது நாம் வாசித்தது மோவாப் என்னும் ஒரு பட்டணம், அது ஒரு தேசம். இந்த மோவாப் என்கிற தேசத்தை குறித்து வேதத்தில் ஆங்காங்கு நீங்கள் வாசிப்பீர்கள். இந்த மோவாப் தேசத்தை கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் வெறுமையாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அதன் ஜாடிகள் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மோவாப் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அவர் மோவாபை கவிழ்த்து விட்டது போல கவிழ்த்து விடுவேன் என்று சொன்னார். ஏற்கனவே சோதோம் குமரா என்கிற அந்த 2 பட்டணங்களும் தேவனுக்கு விரோதமாக சன்மார்க்கத்திலே விரோதமாக நின்றது. சன்மார்க்கத்திலே முறைகேடாக போன சோதோமிய பாவங்கள் அங்கே இருந்தபடியினால் சோதோம் குமாராவை தேவன் கவிழ்த்து போட்டார் என்று 2 பேதுரு 2:6 எழுதியிருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டாம், கவனியுங்கள் இந்த விஷயத்தை. எகிப்தியரை செங்கடலிலே கவிழ்த்து போட்டார். அவன் எகிப்தையும் எகிப்து இராணுவத்தினுடைய மேன்மை முழுவதையும் செங்கடலிலே கவிழ்த்து போட்டார் என்று யாத்ராகமம் 14:27 நாம் வாசிக்க முடியும். நினிவே பட்டணம், யோனா தீர்க்கதரிசி சென்று இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொன்னதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கிதியோனை கொண்டு மீதியானியர்கள் என்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களை, அந்த குறிப்பிட்ட விரோதிகளை தேவன் கவிழ்த்து போட்டார் என்பதை நியாயாதிபதிகள் 7:13 நாம் வாசிக்க முடியும். மீதியானியருடைய கூடாரம் கவிழ்க்கப்பட்டது. நன்றாய் சுட்டிருந்த ஒரு அப்பம் உருண்டு போய் அந்த கூடாரத்தின் மேல் மோதியது. மீதியான் கூடாரம் விழுந்தது. ஆகவே மீதியானியரை, அவர்களுடைய சேனையை கவிழ்த்து போட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோலத்தான் மோவாபை கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இதே போல ராஜ்யங்களின் அலங்காரமும் கல்தேயனுடைய மேன்மையுமாய் இருக்கிற, கல்தேயனுடைய மகிமையுமாய் இருக்கிற இந்த பாபிலோனும் கவிழ்க்கப்படும் என்று சோதோம் குமரா, அது அவ்வளவும் சன்மார்க்கத்தில் பிரச்சனை பண்ணதுனால தான் கவிழ்த்து போட்டார். எகிப்தியர்கள் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி அதனாலே செங்கடலிலே அவர்களை தேவன் கவிழ்த்து போட்டார். நினிவே பட்டணம் அதே பாவங்கள் தான் கவிழ்த்து போட்டார். மீதியானியரின் கூடார் கிதியோனுடைய நாட்களிலே கவிழ்த்து போடப்பட்டது. மோவாப் கவிழ்த்து போடுவேன் என்று சொல்கிறார். பாபிலோனை பற்றி ஏசாயா 13:19 வாசிக்கும் போது ராஜ்யங்களின் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதானமான மகிமை, இந்த பாபிலோனை நான் கவிழ்த்து போடுவேன் என்று சொன்னார். அதே மாதிரி கவிழ்த்து போட்டார். இப்போ எல்லாரும் விஷயத்துக்கு வருவோம். இந்த எரேமியா புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் என்ன என்று சொல்லுங்கள்? புலம்பல் என்ற புஸ்தகம். ஒரே அழுகை, புலம்பல் என்கிற புஸ்தகம். சரியா? இந்த புலம்பல் புஸ்தகம்
எல்லாரும் புலம்புகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஏன் புலம்பினார்கள்? சரி, இந்த 2 விதமான ஆவிகள் குறித்து எரேமியா வன்மையாய் கண்டித்து பேசுகிறான். தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக தேவன் இந்த 2 விதமான ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தி ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறார். ஒன்று பாபிலோனிய ஆவி, அதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாபிலோனிய ஆவி ஒரு பக்கம், மோவாபின் ஆவி இன்னொரு பக்கம். இந்த 2 ஆவிகள் தான் தேவ ஜனங்களை புலம்ப வைத்து விட்டது. தேவ ஜனங்களை மட்டுமல்ல, கர்த்தரே வருத்தப்பட்டு விட்டார், வேதனைப்பட்டு விட்டார். சிருஷ்டி கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் வருத்தப்பட்டு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவர் சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று தேவ ஜனங்கள் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார். நீ என்னை விட்டு தூர போனீர்கள், நீங்கள் பாபிலோன் ஆவியினால் இழுக்கப்பட்டீர்கள், நீங்கள் மோவாபின் ஆவியினால் இழுக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் போய்விட்டாயே. கெடுத்தது யார் என்றால் பாபிலோனும் மோவாபும். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று எரேமியா மூலமாக தேவன் வருத்தப்பட்டு சொன்னார். ஒரு நேரம் பாபிலோனுடைய தன்மையின்படி, ஒரு நேரம் மோவாபின் தன்மையின்படி, இடையிடைய எருசலேமின் தன்மையின்படி வாழ்ந்த ஜனங்களாலே அவர் வருத்தப்பட்டு சொன்னார், நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவு ஒரு நேரம் இப்படி நடக்கிறாய், ஒரு நேரம் அப்படி நடக்கிறாய் என்று தேவன் வருத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் அவர் சொன்னார், எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ செய்கிற பாவங்களை பார்த்தால் என் ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து விடப் போகிறது. நீ எச்சரிக்கையாயிரு. மோவாபும் பாபிலோனும் சேர்ந்து இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி இஸ்ரவேலர்களை தேவனை விட்டு பிரித்தார்கள். அந்த 2 ஆவிகளும், அதில் ஒன்று தான் மோவாபின் ஆவி. இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமே எருசலேமே என்று எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அருமையானவர்களை, பவனி போனார்கள், இயேசுவை ராஜா மாதிரி நடத்தினார்கள், ராஜாவாகவே நடத்தினார்கள். உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று குருத்தோலைகளை அசைத்து பெரிய பவனி அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த வரவேற்பை விட ஆண்டவருக்கு இயேசுவுக்கு இருந்த வேதனை தான் அதிகமாக இருந்தது. வரவேற்பில் அவர் மயங்கலை, மாறாக எருசலேமுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இந்த எருசலேமை பாபிலோனிய ஆவியும் மோவாபிய ஆவியும் என்ன மாதிரி கெடுத்து போட்டது. இதனாலே தேவன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ ஜனங்களை குழப்பி கொண்டிருக்கிற 2 ஆவிகள், ஒன்று பாபிலோனிய ஆவி, இன்னொன்று அம்மோனிய ஆவி. இந்த கடைசி காலத்தில் முன்பு மாதிரி கிடையாது. இப்போ இந்த கடைசி காலத்தில் இந்த மோவாபின் ஆவி அதிகமாய் வருகிறது, பாபிலோனிய ஆவி அதிகமாய் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாராமல் படிக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு நேரம் கேட்டால் போதும், வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் உங்களை காப்பார். எதற்கு இயேசு சிலுவைக்கு போனார், எதற்காக இவ்வளவு பாடுபட்டார், நாம் அப்படி என்ன பாவம் செய்தோம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாபிலோனின் ஆவிக்கும் மோவாபின் ஆவிக்கும் உங்களை காப்பாற்றுவதற்காக, அதனால் நீங்கள் கரைப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் போய் இவ்வளவு அவமானத்தை அனுபவித்து அவர் எருசலேமை பார்த்து அழுகிறார். எரேமியா காலத்தில் ஜனங்கள் எல்லாம் புலம்புனாங்க. புலம்பலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி, அதாவது ஜனம் பெருத்த நகரம் எருசலேம் தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளின் பெரியவளும் சீமைகளின் நாயகியுமாகிய இருந்தவள், சீமையின் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவர் ஆனாலே, ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. பாருங்க, இந்த எருசலேமை தான் சொல்லியிருக்குது, தனியாக உட்கார்ந்து அழுகிறாள், அவளை தேற்றுவார் யாரும் இல்லை. நிறைய நேசர்களை தேடி போயிட்டா இவ. அதில் ஒரு நேசர் பாபிலோன், இன்னொரு நேசர் மோவாபுன்னு போயிட்டா. அவன் ஹெல்ப் பண்ணுவான், இவன் ஹெல்ப் பண்ணுவான் போயிட்டா. கடைசியில் தனியாக உட்கார்ந்து அழுகிறா. இன்றைய கடைசி காலத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே இந்த 2 ஆவிகளும் புகுந்து அவர்களை அலக்களிக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு காலத்திலே பெலிஸ்தியர்களுடைய சேனை அவன் சிம்சோனை பிடித்து அவன் கண்களை குருடாக்கியதை நீங்கள் அறிவீர்கள். அவன் 2 தூண்களுக்கு நடுவில் நின்று கடைசி ஜெபத்தை பண்ணி அந்த 2 தூண்களை அசைத்து கீழே தள்ளின பொழுது பெலிஸ்தியர்கள் மடிந்தார்கள், அவனும் மடிந்தான். இந்த கடைசி காலத்திலே
சபைகள் எழும்பி 2 தூண்களிலே கை வைத்து அந்த 2 தூண்களை கீழே தள்ள வேண்டும். ஒன்று பாபிலோனிய தூண், இன்னொன்று மோவாபிய தூண். மோவாபை சிம்பிளாக நினைக்காதீங்க. நிறைய பேர் அதெல்லாம் ஒழுங்காக படிக்காததுனால, அறியாததுனால நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்து கொண்டிருப்பீர்கள். இந்த மோவாபை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இது இயேசுவையே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரையே வேதனைப்பட வைத்து விட்டது. அவரே மனம் கசந்து வருத்தப்பட்டு, நீ ஏன் இப்படி நடக்கிற, நான் அவனைய நல்ல திராட்சை தோட்டமாக ஏற்படுத்தினேனே, நீ ஆகாத கொடியாக போயிட்டியே, மாறி மாறி போறியே, நீங்க மாறி போகிற, அந்த கொள்கைக்குள்ளே போகிற, பாபிலோனுக்குள்ளே போகிற, மறுபடியும் அம்மோன் மோவாபு தேசத்துக்குள்ளே போய் அங்கே கரப்படுற என்று சொல்லி கர்த்தர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி தான் எருசலேமை பார்த்தும் இயேசு அழுதார், துக்கித்து அழுதார். புலம்பலின் புஸ்தகம் இயேசு எருசலேமை நோக்கி அழுகிற அழுகையை நமக்கு காட்டுகிறது. ஐயோ நகரம், எருசலேம் நகரம் ஜனம் பெருத்த நகரமாக இருந்தது, இப்பொழுது தனியாய் உட்கார்ந்திருக்கிறாளே, அவள் அழுது கொண்டு இருக்கிறாளே, இரவும் பகலும் அழுகிறாளே என்று தன்னுடைய ஜனங்களுடைய வேதனையை நினைத்து ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த மோவாபை குறித்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சங்கீதக்காரன் 108ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் எழுதும் பொழுது மோவாப் என் பாத பாத்திரம் என்று எழுதுகிறார். ஏன் அந்த மாதிரி எழுதணும்? ஒவ்வொரு விஷயத்தை அவர் எழுதி கொண்டு வருகிறார். எழுதும் பொழுது மோவாபை பற்றி சொல்லும்போது அது என்னுடைய பாத பாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். வாஷ் வெசல், என் பாதத்தை காலை கழுவுற ஒரு பாத்திரம் தான் மோவாப் என்று எழுதுகிறார். அந்த அளவுக்கு மோவாப் வைக்கப்பட வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மோவாபை தேவன் கவிழ்த்து போடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் மோவாப் என்கிற ஆவியை கவிழ்த்து போட வேண்டியது அவசியம். அது உங்களுடைய வீட்டிலே, உங்கள் மனதுக்குள்ளே அது வரக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரக்கூடும் இல்லை, வரும். இதை ஜெயிச்சா தான் பரலோகம் போக முடியும். அந்த மாதிரி ஒரு பொல்லாத தன்மை உண்டு. நான் உங்களுக்கு அவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மோவாபியர்கள் வணங்கின தெய்வத்துக்கு பேர் கேமோஷ் என்பது, அல்லது காமோஷ் என்று நாம் சொல்லலாம். கேமோஷ் என்ற தெய்வம் அது அருவருப்பான ஒரு விஷயங்களை வெளியிடக்கூடிய ஒரு தெய்வ சக்தியாகும். மோவாபியர்கள் அதைத்தான் வணங்கினார்கள். மோவாபிய பெண்கள் கொஞ்சம் அழகாக இருப்பார்கள். இதனாலே சாலமோன் கூட, ஞானியாகிய சாலமோன் கூட, கர்த்தருடைய மனுஷனாயிருந்த சாலமோன் கூட மோவாபிய பெண்களை திருமணம் பண்ணினான். அந்த பெண்கள் சாலமோனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அதாவது சாலமோனுடைய மனதை மயக்கின அந்த பெண்கள் அவனை தெய்வத்தை விட்டு, நம்முடைய கர்த்தரை விட்டு வழி விலகி அந்த கேமோஷனும் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாட அப்படி அவனை கெடுத்து போட்டது. சாலமோனையே கெடுத்த ஆவிகள் என்றால் இந்த கடைசி காலத்தில் நமக்கு சாலமோனை விட பெரியவர் இயேசு வேணும். இல்லைன்னா இந்த ஆவிகள் மனிதர்களை எப்படி கெடுக்கிறது, விசுவாசிகளை எப்படி கெடுக்கிறது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மோவாபுடைய துவக்கம் என்ன, ஆரம்பம் என்ன, வேர், அதாவது ரூட் என்ன அப்படின்னா, ஆபிரகாமோடு கூட பிரயாணப்பட்டு போன பாருங்க, லோத்து, அதுதான் ரூட். லோத்து அவன் சோதோம் குமராவில் வாழ்ந்தான். சோதோம் குமரா கவிழ்க்கப்பட்டு போயிட்டு லோத்துவை ஆண்டவர் ஓடிப்போ மலையை நோக்கின்னு சொன்னார். அவன் ஓடினான். அவனுடைய மனைவி பின்னால் ஓடினவள் நடுவழியிலேயே பின்னிட்டு பார்த்து, சோதோம் குமராவை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் நின்று விட்டாள். அப்போது ஒரு குடும்பத்தில் 2 பேரை பிரித்தது. இதான் அந்த ஆவி அப்படி செய்யும். லோத்து ஓடிட்டான், மனைவி நின்றுட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மனைவி ஓடும், புருஷன் நின்றுவான், அல்லது புருஷன் முன்னால் போவான், மனைவி நின்றும், உப்பு தூணா நின்றுடும். அதாவது ரட்சிக்கப்படாது, ஞானசம் எடுக்காது, சபைக்கு வர விரும்பாது, நீங்கள் போங்க நான் வரலை என்று இடும்பு செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இப்போ பாருங்கள், லோத்து குடும்பத்தை பிரித்தது அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே விஷயந்தான் ரூத்தின் புஸ்தகத்திலையும் நீங்கள் வாசிப்பீங்க. ரூத்து மோவாபிய பெண். அப்போது அங்கே நகோமி இருக்கும் பொழுது ரூத்தும் ஒர்பாலும் அவனுடைய மகன்களை கட்டினாங்க. அப்போ ஒரு பக்கம் ரூத்து, ஒரு பக்கம் ஒர்பாலு, நகோமி புறப்பட்டு மறுபடியும் பெத்லகேமுக்கு போகும்போது கேட்டுகிட்டே இருங்க, கேளுங்க கவனமாக, எல்லாம் குழப்பி கடைசியில் நேர் வழிக்கு வரும். ரூத்துன்ற புஸ்தகத்தில் ரூத்தும் ஒர்பாலும் நகோமியும் புறப்பட்டு போகிறாங்க. அப்பமும் ரூத்தும் நகோமியும் ஒரே அழுகை, சத்தம் போட்டு அழுகிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்,
இந்த மோவாப் வந்து ரொம்ப அழ வைக்கிற, புலம்ப வைக்கிற ஒரு ஆவி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ரெண்டு பேரும் அழுதாங்க. யார் ரெண்டு பேரும்? ரூத்தும் ஒர்பாலும் அழுதாங்க. ஆனால் ரூத் அழுது கொண்டே நகோமியை பின்பற்றி மறுபடியும் பெத்லெஹேமுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் ஒர்பால் அழுது கொண்டே மறுபடியும் மோவாபுக்கு போய் அது நரகத்தின் பிள்ளையா மாறிடுது. இன்றைக்கும் நிறைய பேர் அழுகிறத பார்க்குறோம். நானும் சபையில் பார்ப்பேன். அழுது ஜெபிச்சு சில பேர் கடைசி வரை இயேசுவை பின்பற்றுவாங்க. சில பேர் அழுது 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 கொஞ்ச நாள் நிறுத்தி பின்வாங்கி போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷங்களை அழ வைக்கிறது, புலம்ப வைக்கிறது மோவாபினுடைய, அதான் சொன்னேன், இந்த மோவாபால் தாக்கப்பட்டு தான் புலம்பலின் புஸ்தகமே வந்தது. இந்த மோவாபின் ஆவி எருசலேமை தாக்கினதுனால தான் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படியானா இன்றைக்கும் இந்த மோவாபினுடைய ஆவியினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த கேமோஷனுடைய வணக்கம் அங்கே இருந்தது. சாலமோனும் பின்பற்றி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்க. இந்த லோத்தினுடைய அந்த மலையை நோக்கி அவன் ஓடுகிறான். அப்பொழுது மனைவி உப்புத்தூணாய் போய்விட்டால், பிறகு பார்த்தா லோத்தினுடைய 2 மகள்கள் தான் கூட ஓடி வருது. அந்த 2 மகள்களும் லோத்தும் ஒரு குகையிலே தங்கினார்கள். அருமையானவர்களே, தகாத உறவு அங்கே. அந்த தகாத உறவிலே பிறந்தவர்கள் தான் மோவாபும் அம்மோனும். மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர். மோவாபின் பட்டணங்கள் அம்மோனின் புத்திரர்கள். அருமையானவர்களே, இது எதில் வந்தது? தகாத உறவு. நீங்கள் இந்த வார்த்தை சொல்லவே கூடாது. ஒரு பக்கம் தகாத உறவு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை தகாத உறவு. அநேக தேசங்களிலே மக்களை தடுமாற பண்ணுவது தகாத உறவு. குடும்பங்களை கவிழ்த்து போடுவது தகாத உறவு. இந்த தகாத உறவை ஏற்படுத்தினதே இந்த மோவாபினுடைய தன்மை, மோவாபினுடைய ஆவி. அப்போ லோத், அதான் அடிப்படை. லோத்து தகாத உறவில் பிறந்த மோவாப். அவன் வணங்கின தெய்வம் கேமோஷ். இது எல்லாமே ஆக்வர்ட் ஈவில் ஸ்பிரிட்ஸ், தவறான பொல்லாத ஆவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லோத்தினுடைய மூத்த மகளுக்கு பிறந்தவன் தான் மோவாப் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இனி ரூத் புஸ்தகத்துக்கு போங்க. ரூத் புஸ்தகத்தில் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் எடுக்க வேண்டாம், ஃபாலோ பண்ணுங்க. கவனம் சிதைவு ஏற்படாதபடிக்கு பைபிளை நீங்கள் ஒன்றும் திறக்க வேண்டாம், கவனமாக கேளுங்க இந்த ஸ்டோரியை. ரூத்தின் புஸ்தகம் 1:1 நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில், எந்த தேசத்தில்? மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். சும்மா போய் வர்றது சஞ்சரித்தான். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி சஞ்சரித்தான். சும்மா ஒரு நேரம் போவான், அப்புறம் போக மாட்டான், பிறகு போவான். அதுதான் சஞ்சரிக்கிறது. 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் மக்லோன், மற்றொருவன் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சஞ்சரித்தார்கள், அதுக்கப்புறம் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். எந்த காரணம் இல்லாமல் இறந்து போனான். அவன் நோயும் படலை, வயசாக ஆகலை, அந்த தேசத்துக்கு போய் இறந்து போனான். அதுக்கப்புறம் நகோமி அவள் 2 குமாரர்களும் தான் மீதி. பிறகு அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இந்த 2 பையங்களும் மோவாபில் பெண் எடுத்தாங்க. அதாவது தகாத இடத்துல பெண் எடுக்கிறாங்க, கல்யாணம் கட்டுறாங்க. அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அப்போ மோவாபில் போய் எத்தனை வருஷம் வாசம் பண்ணுகிறார்கள், தங்குறார்கள்? 10 வருஷம் தங்குறார்கள். அதுக்குள்ளே கல்யாணம், பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரே ஆறுதலாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு மக்லோனும் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். எந்த ரீசனும் இல்லை, எந்த ரீசனையும் பைபிள் சொல்லலை, காரணங்களை சொல்லலை. 2 பேரும் இறந்து போனாங்க. ஆக தகப்பனும் இறந்து, 2 மகன்களும் இறந்து. அப்புறம் வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கவனமாக கேளுங்க, அந்த புருஷன், அந்த அம்மா தனித்தவளானாள். இப்போ நம்ம நேர புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்.
ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறாளே. இதனால தான் இயேசு எருசலேமை நோக்கி பவனி போறார். எல்லாரும் ஓசனா என்று சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் எருசலேம் எங்க சிக்கி இருக்குன்னு? பொதுமக்களுக்கு தெரியாது. அவங்க ஓசன்னா உன்னதத்திலிருந்து வருகிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு பண்டிகை கொண்டாடுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, குருத்தோலைகளை அசைக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு தெரியுது எருசலேம் மோவாபால் தாக்கப்பட்டிருக்கிறது, மோவாப் கைக்குள்ள பிடிபட்டு விட்டது. அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இங்கே வரவேற்பு இருக்கு, சந்தோஷப்படலாம். ஆனால் கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ பார்த்தால் நலமாயிருக்கும் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். நாட்கள் வரும், அப்பொழுது எல்லாம் உடைக்கப்படும், வெறுமையாக்கப்படும், கவிழ்க்கப்படும். பாருங்க, எருசலேம் கவிழ்க்கப்படும். ஏன்னா அந்த மோவாபுடைய ஆவி உள்ள வந்ததுனால. நான் சொன்னேன், கவிழ்க்கப்பட்ட ஊர்கள் எது? சோதோம் குமரா கவிழ்க்கப்பட்டது, பாபிலோன் கவிழ்க்கப்பட்டது, மீதியானியரில் கூடாரம் கவிழ்க்கப்பட்டது, நினிவே கவிழ்க்கப்பட்டது. இதே வரிசையில் எருசலேமும் போகுது. எருசலேம் என்றால் நீங்கள் தான், கிறிஸ்தவ குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள். பாபிலோனுக்கும் மோவாப் ஆவிக்கும் இடம் கொடுத்து கவிழ்க்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் கவிழ்ந்து போச்சு. காரணம், நிறைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, தகாத இடத்துல போய் அடி சும்மா போயிட்டு வர மாதிரி போய் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேயே தங்கி 10 வருஷம் அந்த ஊரில். இப்போ இந்த ரூத் உடைய புஸ்தகத்தில் எலிமெலேக்கும் நகோமியும் அவங்க 2 பையங்களும் எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க முதலாவது பெத்லஹேமில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க ஊர் பெத்லஹேம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எப்ராத்தா என்னும் பேரும் உண்டு. எப்ராத்தா என்று அழைக்கப்படுகிற பெத்லஹேம், இங்கே தான் இயேசு பிறந்த இடம். பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார். பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பம். அது என்ன அப்பம் தெரியுமா? ஜீவ அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்றார். அவர் பெத்லஹேமிலே ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இவர்கள் குடியிருந்த, இவர்கள் பிறந்து வளர்ந்த பெத்லஹேமின் எப்ராத்தாவிலே கொஞ்சம் பஞ்சம் உண்டாயிற்று. அதனால இவங்க இங்கிருந்து புறப்பட்டு மோவாபுக்கு போனாங்களாம். காரணத்தை பாருங்க, காரணம் காட்டுறாங்க. இங்கே பஞ்சம், அப்போ கிடைக்கல, அதனால அங்கே போனேன், மோவாபில் போனோம் நாங்கள். ஆனால் ஒன்று நீங்கள் அறியணும், பெத்லஹேமில் வந்த பஞ்சம் தற்காலிகமானது. கொஞ்ச நாள் பஞ்சம் இருக்கும், கர்த்தர் விசாரிப்பார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் பெத்லஹேமை விசாரித்து ஆகாரம் கொடுத்தார். இங்கே ஆகாரம் இல்லை, இங்கே அப்பம் இல்லை என்று நினைத்து இந்த குடும்பம் புறப்பட்டு மோவாபுக்கு போச்சு. அங்கே நிறைய அப்பம் இருக்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டு அங்கே போயிருக்காங்க, பிழைக்க போயிருக்காங்க. 10 வருஷம் அங்கே இருந்துட்டாங்க. 10 வருஷம் அவங்க சாப்பிட்டது ஜீவ அப்பம் இல்லை. அல்லேலூயா. அவங்க சாப்பிட்டது மரண அப்பம். அதனால தான் எலிமெலேக்கு செத்து போனான், மக்லோன், கிளியோன், இவங்கெல்லாம் 3 ஆண்களும் செத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 3 பெண்களும் தப்பி வராங்க. பாதிக்கு பாதி பிரிக்கிறது தான் மோவாபினுடைய ஆவி. ஒரு குடும்பத்தில் 2 பேரை பிரிச்சிடும். 2 பேர் இருந்தீங்கன்னா புருஷனையும் வேற பிரித்து மனைவியை பிரிச்சிடும். ஒரே வீட்டில் வாழ்வாங்க, ஆனால் வேற மாதிரி வாழ்வாங்க. ஒரே ஆவியோ, ஒரே அர்ப்பணிப்பு. கணவன் அர்ப்பணிக்கிறது போல மனைவி அர்ப்பணித்து, மனைவி இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தது போல கணவரும் அர்ப்பணித்து, கணவன் ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருந்தால் மனைவியும் 100க்கு 100 ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வாழாவல் பிரித்து வழுகிறது மோவாபிய ஆவி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அன்றைக்கு இதை தான் பாதிக்கு பாதியாக பிரிக்கிறது. ரூத் அழுது நகோமியோடு சேர்ந்து அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லஹேமுக்கு போய் சேர்ந்து நல்லா ஆயிட்டான். ஆனால் ஒர்பால் அழுது மறுபடியும் போய் மோவாபில் போய் அவ சரித்திரமே இல்லாமல் போச்சு. 2 பேரையும் பிரிச்சு, 2 மருமக்களையும் பிரிச்சிருச்சு இந்த மோவாபின் ஆவி. அதே போல தான் தொன்று தொட்டு இந்த மோவாபின் ஆவி பிரிக்குது. இஸ்மவேலை தனியா, ஈசாக்க தனியா, ஏசாவை தனியா, யாக்கோபை தனியா. 2 பிள்ளை இருந்தால் 2 பிரிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், 2 வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2ல் 1. 2 படுக்கையிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ள, ஒருத்தி கைவிடப்படுவாள். பாதிக்கு பாதி மோவாப் கொண்டு போயிடும்.
10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10ல் 5 பேர் புத்தி உள்ள, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகளாக இந்த மோவாபின் ஆவி எழுத்து பெருசி. மணவாளன் வரும்போது தான் ஐயோ சிக்கி போனோமே அழுதாங்க, கதர்னாங்க. எங்க தீவெட்டி அணைந்து போகிறதே எனக்கு கதர்னாங்க. தீவெட்டி அணைச்சது யாரு? மோவாபினுடைய ஆவி, பாபிலோனி ஆவி. இந்த 2 ஆவியும் எரேமியாவில் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்குது. கடைசி காலத்தில் இந்த 2 ஆவி தான் சபைகளை கெடுக்க வரக்கூடியது, விசுவாசிகளை கெடுக்க வரக்கூடியது. பாபிலோன் ஆவியை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கேன். இன்னைக்கு நீங்கள் இந்த மோவாபின் ஆவியை குறித்து உங்களுக்கு நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிய வேணும்னு இல்லை, சபையை தெரிஞ்சால் போதும் இதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. இயேசுவை தெரிஞ்சால் போதும் இதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. திருவிருந்து சபையில் எடுத்தால் போதும் இதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. வசனத்தை கை கொண்டு நடந்தால் போதும் இதிலிருந்து தப்பிச்சிருவீங்க. நீங்கள் இதை குறித்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் சொல்கிறத தேவன் கேட்டு இந்த மோவாபி ஆவி உங்களிடத்தில் வராதபடி கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது. அதை கர்த்தர் சொன்ன, நீ பேசு, நான் மீதியை நான் பார்க்குறேன் பார். அப்போ ஏன் ஆண்டவரை இதை செய்யலை அப்படின்னா அவர் சொல்லுவார், நீ பேசலை, உனக்கு நான் பேச இடம் கொடுத்தேன், உண்டு வார்த்தையில் நீ பேசணும், வார்த்தையில் நான் பட்டயத்தை யூஸ் பண்ணுவேன்ல என்று சொல்லுவார். அதனால தான் நாங்கள் மோவாபின் ஆவியை குறித்து பேசுகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தகாத உறவு, இதுதான் இதனுடைய அடிப்படை. மனுஷர்களை தகாத உறவுக்குள்ளே தள்ளும். தேசங்கள், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பீப்புள் தகாத உறவுகளுக்குள்ளே அவங்கள கொண்டு போகக்கூடிய மோவாபினுடைய ஆவி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நியூயார்க் நகரங்களில் தகாத உறவில் பிறந்த பிள்ளைங்கள் ஏராளம் வாலிபர்களாக அலைவாங்க. ரோடு காடு. $1 ஆளை கத்தினால் குத்தி கொண்டு $1 பிடுங்கிடுவாங்க. $1 கூட அவங்களுக்கு முக்கியம்னு பிடுங்கிடுவாங்க. அருமையானவர்களே, தகாத உறவில் பிறந்த குழந்தைகள் இந்தியாவில் ஏராளம். குழந்தை திருமணங்கள் 2500 குழந்தை திருமணங்கள் இந்தியாவில் கடந்த ஆண்டு நடந்தது என்று குறிப்பு சொல்லுகிறது. இந்தியாவில் எவ்வளோ நல்லா எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம இந்த தேசத்தில் குழந்தை திருமணத்தை எத்தனை சட்டம் போட்டாலும் நிறுத்த முடியாது. எல்லாமே தகாத உறவுக்குள்ளே போகுது. எத்தனை சின்ன பிள்ளைங்க, எத்தனை வாலிபர்கள் சிறார் இருக்க வேண்டிய சிறைச்சாலையிலே போகிறார்கள். தாய் தந்தை அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம், அவர்களை இந்த மோவாபி ஆவி கைப்பற்றுகிறது. அவர்கள் சின்ன வயதிலே தகாத உறவுகளுக்குள்ளே போகிறார்கள். தகாத உறவு என்று சொல்லும்போது புருஷன் மனைவி உறவு மட்டுமல்ல. தகாத உறவு என்று சொல்வது தகாத நண்பர்கள், தகாத சிநேகிதர்கள், தகாத போதகர்கள், தகாத சபைகள். அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு எந்த ஒரு ஐக்கியமும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. தகாத உறவுகள். பரியாசக்காரனோட நீ பழகுனா எப்படி இருக்கும்? ஜெபியாதவனோட நீ பழகுனா எப்படி இருக்கும்? வேதத்தை கண்டு நடுங்கி பயபக்தியா இல்லாத ஒருவனை நீ உன் தோழனாகவோ தோழியாகவோ வைத்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாமே தகாத உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராங் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் தி பேசிக். பிசாசுக்கு தெரியும் இதுதான் சரி, இதை வச்சே நம்ம எல்லாரையும் பிடிக்கலாம். விசுவாசிகளை சபிக்க யாராலும் முடியாது. இயேசுவை நம்பினவங்களை யாரும் சபிக்க முடியாது. ஆனால் சபிக்க தூண்டுகிறது இந்த மோவாபி ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணத்தை நீங்கள் இப்போ மனதில் கொண்டு வாங்க. பிந்தி காலத்துக்கு, அந்த முந்திய காலத்துக்கு போங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டு ஒரு 20 லட்சம் மக்கள் அப்படியே அழகாக பிரயாணம் போகிறாங்க. அவங்க யோர்தான் கரை ஓரமாக அந்த வழியாக போகிறாங்க. ஏன்னா மோவாப் அங்கே தான் இருக்குது. அந்த வழியாக நடந்து போகிறாங்க. மோவாவை தொந்தரவு பண்ணாத, நீ உன் வழியாக போன்று தேவன் சொன்னார். போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மோவாப் தேசத்துக்கிட்ட வரும்போது மோவாப் ராஜா பாலாக் என்கிறவன் அவன் பயப்படுறான். அவன் பயந்து இந்த இஸ்ரவேலர்களை போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பல எதிரிகளை ஜெயிச்சிருக்காங்க, பல ஜாதிகளை ஜெயிச்சிருக்காங்க. மோவாபையெல்லாம் அவங்க சிம்பிளாக ஜெயிச்சிருவாங்க. அதனால் பாலாக் ராஜா ரொம்ப பயந்தான், நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ என்ன செய்ய? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்கள ஜெயிக்க முடியாது. இப்போ அவங்க சபிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்கள ஈஸியாக ஜெயிக்கலாம் என்று மோவாப் ராஜா பாலாக் என்பவன் அறிந்து, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு ஸ்டடி பண்ணியிருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்டடி பண்ணுறவன். இன்றைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளை வெளி உலகம் ஸ்டடி பண்ணுது. இவனை எப்படி கவுத்தலாம், இவனை எப்படி சபிக்கலாம், இவன் சபையில் இருக்கிற வரைக்கும் இவனை சபிக்க முடியாது, இவன் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இவனை ஒன்றும் பண்ண முடியாது,
அதை விட்டு இவனை வெளியே கொண்டு வந்தால் இவனை தாக்கலாம், சபிக்கலாம்னு ரெடி. இதே மாதிரி தான் இஸ்ரவேலர்களை சபிக்க முடியலை. உடனே மோவாப் ராஜாவாகிய பாலாக் அவன் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க தேவஜனங்கள், அதனால் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவோம். அப்போ தீர்க்கதரிசிய பிலேயாமை கூப்பிடுறாங்க. பிலேயாம் வந்து நிற்கிறான். உடனே பாலாக் எங்கள் மோவாபிய ராஜா சொல்கிறான், எனக்காக நீ இஸ்ரவேலர்களை சபிக்கணும். ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் நான் அவங்கள ஜெயிக்க முடியாது, தகாத உறவை நான் உள்ளே கொடுக்க முடியாது, நீ அவங்கள சபிக்கணும். உடனே இவன் சொன்னான், இல்லை இல்லை அப்படியெல்லாம் சபிக்க முடியாது, தேவஜனங்களை சபிக்க எனக்கு அழைப்பு கிடையாது, நான் சபிக்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் சொல்கிறத தான் சொல்லுவேன்னு அவன் பயந்து சொல்கிறான். இல்லை நான் உனக்கு பணம் தாரேன், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், போய் அவங்களை சபி என்றான். 2 ஆஃபர். ஒன்று மிகவும் கனம் பண்ணுவேன், இன்னொன்று உனக்கு வேண்டிய நிறைய பணம் தாரேன். ஸோ இந்த பிலேயாமுக்கு 2 கிடைக்குது, பணமும் கிடைக்கிது, கனமும் கிடைக்கிது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த 2 இருந்தால் போதும்னு நிற்கிறாங்க. பணமும் கனமும் இருந்தால் போதும். அரசியல்வாதிகளை பாருங்கள், பணம் வேணும், கனம் வேணும். பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு அந்த பொசிஷன் வேணும். நான் மந்திரி ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், அந்த 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 கனம் பணமும் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த 2ஐயும் கொடுக்குறேன், போய் இஸ்ரவேலர்களை சபீன். இன்னைக்கும் கூலி பொருந்தி பிலேயாமின் ஆவி அனுப்பப்படுகிறது, உங்களையும் எங்களையும் மடக்கிறது. பணத்தையும் தாரேன், கனத்தையும் தார். நாம் இந்த பணத்தையும் கனத்தையும் இயேசுவின் பாதத்தில் போட்டுறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக வாழக்கூடாது. ஆண்டு ஸ்தோத்திரம். மதிப்பு இயேசு கொடுப்பார், பணம் காசு அன்னன்றைக்குள்ள தேவையை தேவன் கொடுப்பார். அவர் நம்மளை உழைக்க வைக்கிறவர், அவர் நம்மளை படிக்க வைக்கிறவர், நம்ம சம்பாதிக்க பண்ணுகிறவர் அவர் தான். பைபிள் சொல்லுகிறது, சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிறவர் அவரே என்றுதான். இன்னைக்கு சம்பாதிக்கிறது கூட பலன் கூட. நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாதீங்க, ஆஸ்பத்திரியில் கிடப்பீங்க. நீ ஏன் பணம்னு சொல்லாதீங்க, அவ்வளவு வம்பா போயிடும். கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார். அதே மாதிரி தான் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம் என்று தான் இருக்க வேண்டும். பணமும் கனமும் வேண்டி பிலேயாம் தடம் புரள்றான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனரை சரி நான் போய் சபிக்க போகிறேன்னு முழு இருதயத்தோடு போகிறான். அவனுக்கு பணமும் கனமும் கொடுத்து அவன் மனசை சரி பண்ணிட்டான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி முழு உலகத்துலேயும் பணமும் கனமும் தேடி நிறைய பேர் ஊழியத்துக்கே வர்றாங்க, நிறைய பேர் போதகராகிறாங்க, நிறைய பேர் இந்த 2ஐயும் கொடுக்குற சபையை நாடிக்கொண்டிருப்பாங்க. பரிசுத்தத்தை கொடுக்குற சபையை விட்டுருவாங்க, உபவாச ஜபம் இருக்கிற சபையை விட்டுருவாங்க. பணம் எந்த சபையில் கிடைக்கிது, எந்த மதிப்பு எங்கே கிடைக்கிது, இதுக்குன்னே வருவாங்க. இந்த 2ஐயும் நீங்கள் மறுதளிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. பிலேயாம் இந்த 2க்கும் மதிமயங்கினான். சரி நான் இஸ்ரவேலர்களை போய் சபிக்கிறேன்னு நேரம் போனான். மலை மேல் ஏறி நின்று கொண்டு இஸ்ரவேலர் போகிறத பார்த்தான். வாயை திறந்து அவன் முழு இருதயத்தோடு சபிக்கத்தான் போகிறான். ஆனால் வாயை திறக்கிறான், சாப வார்த்தை வரல, அவன் வாயில் ஆசீர்வாத வார்த்தையாக வந்தது. இஸ்ரவேலரை அப்போ கூட சபிக்க முடியல. காரணம், நீ முழு இருதயத்தோட யாராவது ஒருத்தன் உன்னை சபிச்சாலும் கர்த்தர் அந்த சாபத்தை உன்கிட்ட வர விட மாட்டார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ இயேசுவின் இரத்தத்தின் கீழ் வாழ்கிறவன், நீ சத்திய வசனத்தால் வேலியடைக்கப்பட்டவன், நீ பரலோக ராஜ்யவாசி, நீ தேவ சபையில் உண்மை உத்தமமாய் இருக்கிறவன். அவன் பணத்தையும் கனத்தையும் வாங்கிட்டு உன்னை முழு இருதயத்தோட சபிக்க வந்தாலும் உன்னை சபிக்க முடியாது. சபிக்க வாயை திறந்தான் பிலேயாம், ஆசீர்வாதமாக போட்டான். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் தான் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். உன் பாஸ்டரை வர சொல்லு, நான் அவரை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி விடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் உள்ளுக்கு பயமாக தான் இருக்கும். சரி போய் தான் பார்ப்பேன். போனேன், ஐயா வாங்க ஐயா, காப்பியை கொண்டா டீயை கொண்டா. நான் பயந்து போவேன். நம்மளை இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டேன் அந்த ஆள். ஏன்னா மனைவி ஒரு வேளை கூட்டி சொல்லியிருக்கோம், எங்கள் வீட்டுக்காரரும் பயங்கரமானவர், வந்துடாதீங்க வீட்டுக்கு, நான் டிவி பார்க்குற நேரம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மிஸ்டேக் ஆயிரும், அதனால் வந்துடாதீங்கன்னு நினச்சி நம்மளை வரவிடாமல் தடுத்துருக்குமா இருக்கும். நானும் அந்த புருஷனை பற்றி என்கிட்ட வந்து அப்படி தாறுமாறாக சொல்லும், பயங்கரமான ஆளுங்க. சரி பயங்கரமான ஆளுன்னு போவோம், நம்ம ஆண்டவர் இவங்களை விட பெரியவர் அவர், சரி போவோன்னு அப்படி போய் நான் கொஞ்சம் பயமாக தான் போவேன். என்ன பண்ணுவாரோ தெரியலையே, உள்ளே விடுவாரா தெரியலையே, ஐயா நான் உள்ளே போவேன்,
அவர் தான் ஓடி அந்த சேரை தூக்கிட்டு வந்து உட்கார போட்டு காப்பியை கொண்டா டீயை கொண்டாம்பார். அப்போ சொல்கிறேன், அப்போ அந்த மனைவியை ஊற்று ஒரு பார்வை பார்ப்பேன். உங்ககிட்ட அபிஷேகம் இல்லை, அதனால் அவர் பயங்கரமாக தெரியுது, என் மேலே அபிஷேகம் இருக்குது, என்னவோ மாதிரி பண்ணிக்கிறாரு இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு தடவை அங்கே ஒரு ஒரு லேடி அடிக்கடி சபைக்கு வந்து என் புருஷனை அடிக்காரு கொள்ளார், விதின்னு மிதிக்காரு, பைபிளை கிளிக்காருன்னே சாட்சி சொல்லும். இந்த காலத்தில் சாட்சி சொல்ல டைம் கொடுத்தாச்சுன்னா, இந்த மைக் கிடையாது, கிட்ட நின்று சாட்சி சொல்லணும். மிதிக்காரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. அப்படி உன் பாஸ்டரை கொல்லணும், அப்போ தான் உன்னையும் கொண்டு உன் பாஸ்டரையும் கொல்லணும்லாம் சொல்கிறாங்க. அப்படியா? ஒரு நாள் அந்த வழியாக நான் காரில் போயிட்டுருக்கேன், ஒருத்தர் மோட்டர் பைக்கோடு வந்தவர் மோட்டர் பைக்கு டொப்புன்னு கீழே போட்டுட்டு என் காரில் வந்து விழுகிற மாதிரி வந்து நிற்காரு. யாரையா நீங்கள்? நான் தான் சூச மரியாளுடைய புருஷன். ஐயா, சூச மரியா புருஷனா? எனக்கு பக்கு இருந்துச்சு, கொன்னே போடுவாரேன்னு பார்த்தா அவர் பாதியாக உடஞ்சி நின்றுக்கிட்ட. ஐயா சூச மரியா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஐயா. அப்போ அங்கே வந்தால் தான், ஐயா கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இல்லைன்னா பயங்கரமாக அடிக்க. ஐயா அடித்தாளா? இல்லை, அவளை நீங்கள் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டேன். அவளை நீங்கள் ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டான். நான் எங்கேயா அடிக்க போகிறேன், இந்தா பாருங்கன்னு சட்டையை கழட்டி காட்டுறாரு, மேலெல்லாம் காயம். எங்கேயா முள்ளுக்குள்ளே விழுந்துட்டிங்களா? இல்லையா, சூசமரியா அடித்து போட்டுத்தான் ஐயா கோயிலுக்கே வந்தா ஐயா. என்னை எங்கே அடித்து போட்டுத்தான் ஐயா உங்கள் கோயிலில் வந்து கையை தட்டிக்கிட்டே இருப்பா ஐயா. அது எப்படின்னு ஏயா உங்களை அடித்தா? ஐயா நான் வந்து அவர் சொன்னால் ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஏன் சூசமரியா நீ சர்ச்சுக்கு போன்னு சொன்னேன், போக மாட்டேன் அப்படின்னுயா. இல்லை நீ அங்கே போன்னு சொன்னது தான் ஐயா என்னை அடித்து போட்டாய்யா. சூசமரியாவை நம்ப முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடியாது. நேரில் போய் பார்த்தா தான் உண்மை தெரியும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே நேருக்கு போகணும். புருஷன் வந்து சொல்லுவார், மனைவி அப்படி, பிள்ளைகள் அப்படி. அங்கே போய் பாருங்கள், பிள்ளைகள்லாம் தங்கமாக இருப்பாங்க. சில பிள்ளைங்களை பற்றி தாய் தகப்பன் தாறுமாறாக சொல்லி வச்சுருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகிட்ட போய் பேசணும் தான், நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வர்றான். அப்போது இந்த தகாத உறவு சொன்னேன், அது ஒன்று பாயிண்ட்டை மனதில் வைங்க. இன்னொன்று, இந்த பெத்லஹேமில் இருந்த ஒரு குடும்பத்தையே அது அங்கே இழுத்துட்டு மோவாபுக்கு இழுத்து ஆண் பிள்ளைகளை கொண்டு போட்டுச்சு, பெண் பிள்ளைகளை விட்டுட்டு. சரியா? அந்த பெண் பிள்ளைகள் மருமக்கள்லேயே 2 பேர், ஒரு பால் ரூத், அதை பாதி ஆக்கிருச்சு. ஒன்று இங்கிட்டு போயிட்டு ஒன்று அங்கிட்டு போயிட்டு. வீடுகளில் எவ்வளோ பிளவு பிரிவினையை இந்த மோவாபின் ஆவி உண்டாக்குது. அதான் சொன்ன, இஸ்மவேல் ஈசாக்கை பிரித்தது, அப்புறம் ஏசா யாக்கோபை பிரித்தது. இப்படி ஒவ்வொன்றா பிரிக்குது. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள், பாதிக்கு பாதி பிரிக்கும். இந்த ஆவியை, பாபிலோன் ஆவியை உள்ளே விடலாமா? உங்கள் குடும்பத்தை பாதிக்கு பாதி பிரித்து, பாதி பேர் காங்கிரஸ் கட்சி, பாதி பேர் டிஎம்கே கட்சி, சில வீடுகளில் பாதி ஏடிஎம்கே பாதி டிஎம்கே. இப்படி குடும்பங்களுக்குள்ள கட்சி பிரிவினை. காரணம், அந்த குடும்பத் தலைவர் லாயக்கு இல்லை, குடும்பத் தலைவர் தரம் இல்லை, அவர் உலகத்தை ஜெயிக்கிற பவரை தேவனிடத்தில் வாங்கலை. பிரிவினையை உள்ள விட்டார், மோவாபின் ஆவியை உள்ள விட்டார்னா அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இந்த ரூத்தினுடைய ஃபேமிலி, நகோமியுடைய புருஷன் எலிமெலேக்கு, மக்லோன், கிளியோன், 3 ஆண்கள். என்னத்தை நாடி 10 வருஷம் அந்த நாட்டுக்கு போனாங்க, மோவாபுக்கு போனாங்க. சொல்லுங்கள், சாப்பாடு. இங்கே பஞ்சம், அதனால் அங்கே போனாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய அப்பம் இருக்க மாதிரி தெரிஞ்சது மோவாபில், அதனால் அங்கே போனாங்க. ஆனால் இருந்தது அப்பம், ஆனால் அத்தனையும் அப்பமும் மரண அப்பம். பெத்லஹேமில் இருந்தது ஜீவ அப்பம். ஜீவ அப்பத்துக்கு வந்தால் பிழைக்கலாம், மரண அப்பத்துக்கு போனாங்க. ஆண்கள் 3 பேரும் செத்தாங்க, எந்த காரணமும் இல்லை. 10 வருஷம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு மரண அப்பம். இயேசு சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், நீங்கள் நித்திய ஜீவனை அடையலாம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பிட்டு அப்பமாக கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இது இப்போ நம்ம பிழையாமுக்கு போனோம். பிழையாம் அவன் சபிக்க போனான், ஆசீர்வதிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் 3 தடவை ட்ரை பண்ணான். 3 தடவையும் இஸ்ரவேலர்களை சபிக்க முடியல. திரும்பி வந்துட்டு என்னால் முடியல. உடனே பாலாக், ராஜாவாகிய பாலாக்கு கோவம் வந்துட்டு, நான் உன்னைய மிகவும் கனம் பண்ணுவேன்னே, பணமும் தாரேன்னே, ஆனால் நீ இஸ்ரவேலர்களை சபிக்க முடிய மாட்டேங்குது. இனி நீ சபிக்க வேண்டாம், நீ ஆசீர்வதிக்க வேண்டாம், உன் ஊருக்கு ஓடிப்போ அப்படின்னா. அப்போ அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், பிழையாம்,
நீதிமான் சாகிறது போல, நீதிமான் மடிவது போல மடிவேனாக அப்படின்னு அவன் தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஒரு நீதிமான் மரணம் போல தான் எனக்கு மரணம் வரணும்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஒரு யுத்தம் வந்ததில் பிலேயாம் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு செத்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்ல மரணம் அவனுக்கு வரல. காரணம், அவன் தேவஜனங்களை சபிக்க காசு வாங்கினவன், பணத்தையும் கனத்தையும் வாங்கி போனான். இது இந்த பணத்தையும் கனத்தையும் கொடுக்கறது யாரு? மோவாபு ஆவி. அதனால் பணம் தப்பு கிடையாது, ஆனால் அது எங்கேருந்து வருதுங்கிறது முக்கியம். நியாயமாக வருதா, உழைச்சி வருதா, நீங்கள் வேலை செஞ்சு வருதா? பணம் தப்பாக வரக்கூடாது. அது தகாத பணம் பாருங்கள், தகாத உறவு, தகாத பணம், தகாத கனம், தகாத மரியாதை. எல்லாம் நான் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த ஊரில் உள்ள டாக்டர்கிட்ட பேச நான் சொன்னேன், 20 வருஷம் என் சபையில் இருங்க, 20 வருஷம் இருந்து என்னை ஆராய்ஞ்சு பாருங்க, என் ஜீவியம், என் உபதேசம், என் அழைப்பு, என் பிரதிஷ்டை ஆராய்ஞ்சு பாருங்கள். 20 வருஷம் கழித்து இதுதான் என் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியானா மக்கள் நம்மளை ஆராயிறாங்க. நான் சொன்னேன் 20 வருஷம் இருந்து சபையில் இருந்து அப்புறம் நான் பாஸ்டரா இல்லையான்னு சொல்லுங்கள். ஈஸியாக யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. பணத்துக்கு மயங்கினவங்க, கனத்துக்கு மயங்கினவங்க, தகாத உறவை சப்போர்ட் பண்ணுறவங்க, இதெல்லாம் இன்றைக்கி உலகம் முழுவதிலும் சர்வ சாதாரணமாக நடந்து வருது. இதை யாரால் நிறுத்தவும் முடியல. ஹைஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இவங்க தாக்கப்படுறாங்க. இப்போ சபிக்க முடியாது அப்படின்னு கண்ட உடனே இந்த பிலேயாம் என்ன பண்ணுனா தெரியுமா? இதுதான் ரொம்ப வர்ஸ்ட்டு, ரொம்ப மோசம். பிலேயாம் அங்கேருந்து விரட்டப்பட்டான் மோவாபிலிருந்து. இதனால் பிலேயாம் என்ன பண்ணுறான்னா, இந்த மோவாபிய ஸ்திரீகளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறான். மோவாபில் பெண்கள் ரொம்ப அழகான பெண்கள், அவங்ககிட்ட போய் உபதேசம். அதுக்கு தான் பிலேயாமின் உபதேசம்னு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் அதை பண்ண வாஸ்து காட்டுறேன், நீங்கள் எடுக்க வேண்டாம். நான் உங்களை வாஸ்து காட்டுறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களோடு நான் ஜெபிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனை போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதாவது பெர்கமு என்கிற சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன்கிட்ட இந்த பிலேயாமுடைய போதனை உண்டு. இந்த பிலேயாமுடைய போதனை என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்குமான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னால் போடக்கூடிய போதனை பிலேயாமின் போதனை. அதான் சொன்னேன், இந்த பிலேயாம் என்ன பண்ணியிருக்கிறான், மோவாபிய ஸ்திரீகளை பேசி அவங்களை இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பியிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர்கள் இந்த மோவாபிய பெண்களால் வசீகரிக்கப்பட்டு, எப்படி சாலமோன் வசீகரிக்கப்பட்டான் அதே மாதிரி, அதை ஆங்கிலத்தில் சொன்னால் இட் இஸ் எ செடக்டிவ் ஸ்பிரிட். அது மனிதனை மயக்கக்கூடிய தன்மை. இது ஒரு முறையாகிலும் நான் பிரசங்கம் பண்ணால் மிச்சத்தை கர்த்தர் வாழ்நாளெல்லாம் சபைகளை காப்பாருன்னு எனக்கு தெரியும். செடக்டிவ் ஸ்பிரிட். இதுதான் முதலே சொன்னேன். இது எப்படி இந்த மோவாப் உண்டாச்சு, லோத்தினுடைய ஃபேமிலி என்ன மாதிரி ஆச்சு, அங்கேயே செலக்டிவ் ஸ்பிரிட் உண்டாயிட்டு. அருமையானவர்களே, இந்த ஆவி இன்றைக்கு உலகம் முழுவதும், சினிமா உலகம் முழுவதிலும், அருமையானவர்களே, எங்கேயும் எல்லா அரசியல்வாதிகள் மேலும் இதுதான் இருக்குது. பிரிவினையை உண்டாக்கக்கூடியது, வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த 25ஆம் அதிகாரம் எண்ணாகமத்தை நான் வாசிக்கிறேன். இதையும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் எடுக்க வேண்டாம், சும்மா அப்படி கேளுங்க. பிந்தி இது உங்களுக்கு என்னைக்காவது தெளிவாக வரும். தெளிவாக வர்றதுக்கு முந்தையே கர்த்தர் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல், நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபிய குமார்த்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தொடக்கிவிட்டது பிலேயாம் என்னும் தீர்க்கதரிசியின் போதனை. இதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில், அதாவது இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுமா. இப்போ வெளிப்படுத்தலில் இருக்கிறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கணும். ஏன்னா இயேசு வரப்போகிறார். அதுக்கு முந்தி பிலேயாமுடைய போதனை நிறைய வரும். இஸ்ரவேல்களையும் ரட்சிக்கப்பட்டவர்களையும் லேசில் யாரும் சபிக்க முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த ஆவியை அனுப்பிட்டு அவங்கள கரப்படுத்தி தகாத உறவுக்குள்ளே தள்ளினா அவங்கள சபிக்கிறது ஈஸி என்று கடைசி காலத்தில்
வஞ்சக ஆவி ஒன்று புறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளுடைய வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். இந்த பொம்பளைகளுக்கு என்ன வேலைன்னு பாருங்கள். பிள்ளையாம என்ன சொல்லி விட்ருக்கான், நீ போய் இப்படி பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம கேமோஷ் உடைய இந்த கொடை விழாவுக்கு அவங்கள கூப்பிடு, இந்த விருந்து சாப்பிட கூப்பிடு, விக்கிரகம் இருக்கிற வீட்டுக்கு கூப்பிடு, பூஜைக்கு கூப்பிடு. பாருங்க, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். கேமோஷை பணிந்து கொண்டார்களாம் இஸ்ரவேலர்கள். சர்வ சக்தி படைத்த யெகோவா தெய்வம், சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவனை பின்பற்றினவர்கள், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலே வழிநடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், வழிகாட்டியவர், 40 வருஷம் மன்னாவை கொடுத்து போஷித்தவர், இவரை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வசீகரிக்கிற ஆவியில் விழுந்து இவங்க, இது வசீகரிக்க ஆவி மட்டும் இல்லை, தகாத உறவு மட்டுமல்ல, தகாத தெய்வ உறவுக்கு கொண்டு போயிட்டு, விக்கிரகங்களுக்கு போயிட்டு. இந்த இஸ்ரவேலர் போய் விக்கிரகத்தை, சித்தீம் என்ற இடத்துல இந்த பிரச்சனை நடந்தது. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பின்பற்றி கொண்டார்கள். இதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இது என்னாகமம் 25ஆம் அதிகாரம். யாரால? பிலேயாம் செய்த போதனை. அவன் சபிச்சு பார்த்தான், முடியலை. ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களாம் சபிக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தவங்களே சபிக்கவே முடியாது. ஆனால் அவங்கள பாவம் செய்ய தூண்டிட்டா, இதுதான் பிலேயாமுடைய கடைசி கால இது. உங்களை பாவம் செய்கிறதுக்கு எல்லா விதங்களிலும் முயற்சி நடக்கும். ஆனால் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். மோவாபை உங்கள் பாதம் பாத்திரமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் அவ்வளவு மோசமாக ஆகிக்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் உள்ளுக்கு நாணயம் கிடந்திருக்கு, அவன் கரெக்டாக 5 ரூபாயை மாற்றி உள்ளே வச்சுருந்துருக்கான், காணிக்க பை வரும்போது போடலான்னு. அந்த 5 ரூபாய் எடுத்து போடலான்னு பார்த்தான், பாட்டு சத்தம், மியூசிக்கு, அந்த நடுவில் காணிக்கு பை வந்துட்டு உள்ளே விட்டு எடுத்து போட்டான். கையில் இருந்த மோதிரம் கலண்டு இருந்திருக்கு, தெரியாமல் போட்ட பிறதான் ஐயோ 5 ரூபாய்க்கு பதிலாக மோதிரத்தை போட்டேனேன்னு உடனே இவன் இருதயம் காணிக்க பைக்கில் விழுந்த மாதிரி நினச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் பிரசங்கத்தையும் கவனிக்கலை. அங்கே பாஸ்டர் எதையோ சொல்கிறாரு, என்னதையோ சொல்கிறார், இவன் பாட்டில் ஐயோ மோதிரம் போச்சு, ஐயோ மோதிரம் போச்சு, 5 ரூபா போட வேண்டிய இடத்துல மோதிரம் போச்சேன்னு இருந்திருக்கான். பிறகு ஒரு முடிவு பண்ணிட்டான், நம்ம பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், கூட்டம் முடிஞ்சவொடனே அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி மோதிரத்தை வாங்கிட்டு 5 ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம பாஸ்டர் நல்ல பாஸ்டர், நம்ம பாஸ்டர் தான் நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்திருக்கார். பிரசங்கம் முடிஞ்சு எல்லாரும் போகிறாங்க, என் ஆத்மாவே ஆசீர்வதிப்பாராகன்னு அவர் சொல்லிட்டார். இவர் டக்குன்னு இருக்கார். மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, இவர் மட்டும் வர. பாஸ்டர் நினச்சார், இவர் ஒரு ஆள் தான் நன்றி உள்ள மனுஷன், மீதி பேரெல்லாம் பாரு என் ஆத்மாவேன்னு இங்கே சொன்ன உடனே சரீரம் அங்கே போயிட்டு, ஆனால் இவன் மட்டும்தான் முன்னால் வந்திருக்கிறான், உத்தம இஸ்ரவேலன் சொல்லிட்டு. என்னங்க சார், ஐயா நான் வேணும் ஜப குறிப்போடு வரல, தெரியாமல் என் மோதிரம் காணிக்க பையில் போட்டேன் ஐயா, 5 ரூபாய்க்கு பதிலாக அது விழுந்துட்டு உடனே அதை தயவுசெய்து அதை தந்துருங்க ஐயா. உடனே பாஸ்டர் நல்ல பாஸ்டராக இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு, இங்கே பாரு, இது காணிக்க பையில் விழுந்துட்டுனா அது ஓம் பைசாவும் இல்லை, ஏன் பைசாவும் இல்லை, அது ஓம் பொருளும் இல்லை, அது ஏன் பொருளும் இல்லை, அது காணிக்க பை, அது கர்த்தருடையது, இனி நான் அதை எடுத்து உனக்கு கொடுக்க முடியாது, சென்று வா பிள்ளாய் அப்படின்ட்டுருக்காரு அவர். அவன் யோசித்துட்டான், சரி இவரும் கொடுக்க முடியாதுங்கிறாரு, பரலோகத்திலேயாவது நமக்கு பலன் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். உடனே அந்த சத்தம் பாஸ்டர் கேட்டார், இங்கே பாருங்க, போட்டுட்டு தெரியாமல் போட்டேன்னு நீங்களே, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்காது, அதுக்கு முதல்ல தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டாரான் அந்த கதையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோவாபிய பெண்கள், அவங்கள பற்றி பைபிள் சொல்லுது, கூட்டை விட்டு அலைகிற மோவாபிய குமாரத்திகள், கூட்டை விட்டு அலைகிற, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் கூட்டை விட்டு அலைகிற, எல்லாம் அழகு போட்டி, சினிமா போட்டி, பாட்டு போட்டி, எல்லாத்துலேயும் இந்த பெண்கள் பூந்து கூட்டை விட்டு அலை. அப்பா சொல்கிறத கேட்குறதில்ல, அம்மா சொல்கிறது எப்பா வேண்டாம், என் பிள்ளையே வேண்டாம்ப்பா, அது வேண்டாம் இது வேண்டாம்,
நீ அந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாத, அவன் உன் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம், இவன் உன் ஃப்ரெண்டாக, அவள் பொல்லாதவன், அவளுக்கு 4 ஃப்ரெண்டு உண்டு, அவளை நீ ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, போகாத அப்படின்னா இது கூட்ட விட்டு அலைகிற குமாரத்தை அப்படியே போகும். எனக்கு ஆச்சரியம், யாக்கோபு குடும்பத்தில் கூட்ட விட்டு அலைகிற ஒரு ஸ்திரீ இருந்துச்சு. அவள் பேர் தீனாள். அவள் ஊரை பார்க்குறேன்ட்டு போனார். எந்த ஊரை? தாந்தங்கன ஒன்று இருக்கே, விஞ்ஞான கூடமா, அதை பார்க்க போகிறேன், மாலுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? மாலுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு பிள்ளையும் விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கூட போங்க, மால் தப்பு இல்லை. ஆனால் இப்படி தான் பிசாசு எல்லாரையும் செடக்ட் பண்ணுறாங்க. மோவாபிய ஸ்திரீகள் அங்கங்கே இருப்பாங்க, பொல்லாத ஆண்களும் மோவாபிய ஆண்களும் இருப்பாங்க. நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மோவாபுடைய பட்டணம் இன்னொரு சரித்திரம். மோவாப் தேசத்து மேலே இஸ்ரவேலர்கள் 4 ராஜாக்கள் புறப்பட்டு யுத்தத்துக்கு போகும்போது மோவாப் பெரிய ராஜா பார்த்தான், ஐயோ ஜெயிக்க முடியாது போல தெரியுதே, இந்த 4 ராஜாக்களும் படையெடுத்து வந்துட்டாங்களே. அவன் யுத்தம் பண்ணி பார்த்தான், ஜெயிக்க முடியல, அலங்கம் பிடிபட்டுரும், இன்னும் கொஞ்சத்தில் மோவாப் அழிக்கப்படும்னு அவன் பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சேஷபுத்திர மகனை உடனே பிடித்து இழுத்து அலங்கத்தின் மேல் அவனை பலி செலுத்தினான், தகன பலி செலுத்தினான். உடனே கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானது. 4 ராஜாக்கள் திரும்பி போய்விட்டார்கள். நண்பர்களே, நரபலி கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த மோவாபுடைய தன்மை. இது நம்ம நரபலி வட இந்தியாவில் எங்கேயோ கிடக்கலாம். நரபலின்னு சொல்லும்போது சேஷ்ட புத்திரனை கர்த்தருக்கு கொடுக்காம உலகத்துக்கு தாரை வார்க்கிறது, பாவத்துக்குள்ளே அனுப்புறது. இதுதான் அநேக பெற்றோர்கள். இப்போ உங்கள் மூத்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, உங்கள் மூத்த மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மோவாபுடைய ஆவி உங்களில் யாரையாவது வசீகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. சாலமோனையே அது வசீகரித்தது. சாலமோன் இருதயம் வழுவி போய் விட்டுதான், அது செடக்ட் பண்ணுது, இங்கே வழுவி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு பிழையாமனுடைய போதனையினால் கடைசி நாட்களில் வரக்கூடும். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் எவ்வளவு தேவை. உபவாச நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா கர்த்தரே நீக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் இதை சொல்லி சொல்லி ஜெபிக்க தேவையில்லை. உபவாசத்தில் ஆண்டவரே மோவாபிய ஆம் அப்படின்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். தகாத உறவுங்கிற வேர்டெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நான் ஊழியக்காரன் பட்டயத்தை யூஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. மோவாபை அங்கே சாட்சி இயேசுவின் பாதத்தில் அதை பாத பாத்திரமாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், மோவாபின் பாத பாத்திரம் சொல்லுங்கள். மோவாபுக்கு போக மாட்டேன் சொல்லுங்க. மோவாபில் அப்பம் இருந்தாலும் அங்கே போக மாட்டேன். அங்கே இருப்பது மரண அப்பம். 10 வருஷம்தான் ஓடும், அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் முடியாது. அது சொல்ல வேண்டாம். 10 வருஷம். சில பேர் சபையை விட்டு போவாங்க, நல்லா 10 வருஷம் கழித்து பாருங்கள் அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உண்மையான உபதேசம் இல்லை, உண்மையான அப்பம் இல்லை. என்ன அப்பம்? பெத்லஹேமில் என்ன அப்பம் இருக்குது? பெத்லஹேம்னாலே என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. இதனால தான் நகோமி திரும்பினான். நகோமியோட ரூத்தும் திரும்பிட்டான். ரூத் ஒரு மோவாபிய பெண், ஆனால் அவக்குள்ள அந்த செடக்டிவ் ஸ்பிரிட் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அது. நீங்கள் போனிய நான் வாரேன், உன் தேவன் என் தேவன். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி. அது நகோமி பின்னாலேயே வந்து கடைசியில் போவாஸை கல்யாணம் கட்டி போவாஸுடைய சந்ததியில் இயேசு வர ஏற்பாடாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர், எல்லா ஜாதிகளையும் கையில் வச்சிருக்கிறவர். பாபிலோனை கவிழ்த்து போடுவேன்னாரு, மோவாபை கவிழ்த்து போடுவேன்னாரு, நினிவேயை கவிழ்த்து போடுவேன்னு சொன்னார். சரியா? சோதோம் குமாரை கவிழ்த்து போடுவேன் எய்த்து. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் அதிபதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சூரியனில் பெரிய ஓட்டை, இனி பெரிய சூரிய புயல் பூமியை நோக்கி வரும், பனிக்கட்டிகளெல்லாம் உருகி சுனாமி வரும். எது வந்தாலும் அதை விட மோசம் பாபிலோனிய ஆவியும் மோவாபிய ஆவியும். விசுவாசிகள் காப்பாற்றப்படுவார்களாக, விசுவாசிகளோட சந்ததிகள் காப்பாற்றப்படுவார்களாக. ஊழியக்காரர்கள் பணத்துக்கும் கனத்துக்கும் தங்களை அர்ப்பணிக்காமல் இருப்பார்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவர்கள் மேலே ஒருவனும் கை போட முடியாது, ஒருவனும் ஒரு சாபத்தை போட முடியாது. இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேர் மேலும் நெற்றியிலே இயேசுடைய இரத்தத்தின் முத்திரை இருக்கிறது.
இது எங்களுக்கு போதும். நீ சிலுவையில் பட்ட பாடுகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை இன்று கற்றுக்கொண்டோம். நீர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். எங்கள் கண்ணிலே கண்ணீர் வரக்கூடாது என்று நாங்கள் புலம்பி திரியக்கூடாது என்பதற்காக இயேசுவே எங்களை சபையில் கொண்டாந்து சேர்த்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு கொண்டு வந்தீர். ஆசீர்வதியும், இந்த மக்களை ஆசீர்வதியும், இந்த சபை ஆசீர்வதியும், வீடுகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகள் போக்குவரத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக இவருடைய வீடுகளுக்குள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப பையங்களை ஆசீர்வதித்தரலும். மோவாபின் ஆவி காலின் கீழ் பாதபாத்திரமாய் போவதாக. அல்லேலூயா. துதி கனம் மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.